இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்டு பயங்கரமா ஆண்டவருக்கு என்று பக்தி வைராக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு அழிந்து போற எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாரு சுவிசேஷத்தை சொல்றது? அவங்களாம் பாவலையா, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு நான் மட்டும் அவரை போற நான் மாறணுமா, மற்றவங்க எல்லாம் எங்க போறது அப்படின்னு ரொம்ப பக்தி வைராக்கியத்தோட ஆண்டவரே எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பயங்கர வைராக்கியத்தோட அந்த தீப்பொறியோட அனலோட அப்படியே சோமனிட்டு இருக்க ஆத்துமாக்கள் மேல பயங்கரமான பாரம் இருதயம் அப்படியே நிறைஞ்சிருக்கு. பிரதர், எனக்கு ரொம்ப நாளாவே உள்ளத்துல ஒரு பெரிய பாரம். நிறைய ஆத்துமாக்கள் நம்ம முன்னே அழிஞ்சு போகுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச சாக்கி அவங்களுக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கும் சொல்லணுமே அப்படின்னு ஒரு பாரம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஆண்டவருக்காக நான் ஊழியம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸ்டீஃபன், அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளுக்கு நிறைய ஆப்போசிஷன் இருக்கு, நம்மளுக்கு நிறைய ஆப்போசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ கடந்து வரணும். நீ இனி நல்ல உனக்கு இனி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சர்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு, ஹோஸ்டிங் பண்ணு, பாட்டு பாடு, நல்லா மெசேஜ் கொடு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துட்டு அப்புறம் ப்ரீச்சிங் போ. ஆனால் நம்மளுக்கு சேஃப் இல்லை, ஆனாலும் என்கரேஜ் யூ. ஓகே, அதுக்கு நான் அப்போஸ் பண்ணுறதா இல்லை, நீ போய் ப்ரீச் பண்ணு. ஓகே, அதுக்கு நான் ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் உங்கள் சேஃப்டிக்காக. ஓகே பிரதர். Lord Heavenly Father, we pray for Stephen. He is very eager to preach for you, Jesus. Bless him, keep him safe everywhere he go. அவன் எங்கே ப்ரீச் பண்ணாலும் உங்களை பற்றி நல்லா ப்ரீச் பண்ண ஆண்டவரே, அதுக்கு ரொம்ப நல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவனுக்கு நல்ல பலத்தை கொடுங்க, அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அவனோட வார்த்தையை ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. வார்த்தை மற்றவங்களோட இதுக்குள்ளே போகணும் ஆண்டவரே, அதுக்கு கிருபை செய்யுங்க. நிறைய பேர் உங்களுக்கு தேடி வரணும், அதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனோடு நடத்துகிறோம். ஆமென். இப்போ ரொம்ப கலக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அங்கிள் இப்படி சொல்றாரு, சேஃப்டி இல்லைங்கிறாரு, சர்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறாரு, அதை பண்ணு இதை பண்ணுங்கிறாரு, என்ன பண்றதே தெரியலையே. ரொம்ப குழம்பி போயிட்டு ஊழியக்கார சகோதரிகள் அக்காமார்கிட்ட போய் சரி கேட்போம் அப்படின்ட்டு போயிருக்கிறாருங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. நான் போய் என் பிரதருக்கு சொன்னேன், நான் ஊழியம் பண்ண போறேன். ஆனா அவர் என்னடானா இந்த மாதிரி சேஃப்டி இல்லை அப்படி இப்படி சொல்லி பயன்படுத்துறாரு. எனக்கு உள்ள பாரமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. என்னக்கா பண்ணலாம்? ஸ்டீஃபன், நீ எதுக்கும் பயப்படாத. நீ உன்னோட ரூம்ல போய் வீட்டில் கதவை சாத்திட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபி. ஆண்டவரே என்கிட்ட பேசணும்னு சொல்லு. அவரோட வார்த்தையை படி. அவரோட வார்த்தையினால உன்கிட்ட கண்டிப்பாக பேசுவார். நீ ஆண்டவரோட சிஷ்யத்தில் பாரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மடிச்சாங்க. ஜிம் எலைட் எடுத்துக்கோ, ரிச்சர்ட் ஓபரன் எடுத்துக்கோ, இல்லாட்டி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எடுத்துக்கோ. எல்லாருமே ஆண்டவருக்காக எவ்வளோ நிறைய பாடுகள் சந்திச்சாங்க. எல்லாருமே ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வீட்டில் பயந்துட்டு உட்காந்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்துருக்காரு. நம்ம இந்த அந்நிய ஜாதிகள் மாதிரிக்கு ஜென்டைல்ஸ் மாதிரிக்கெல்லாம் ஆண்டவர் தெரியாமல் வேற ஐடல்ஸை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கொண்ட ஆண்டவரை அடுத்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். மத்தேயு 28 கடைசி வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க சொல்றாரு. கடவுள் அதோட மட்டும் முடிக்கல. கடைசி என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு கூட சொல்றாரு. அதனால நீங்க யாருனாலும் நீங்க பயப்படாதீங்க, தைரியமா கர்த்தரோட ஊழியத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக உங்களோட வார்த்தை எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு. ஆண்டவர் இயேசுப்பா, எனக்கு உள்ளத்துல இருந்த பாரத்தினால மற்றும் குழப்பத்தினால நான் நிறைய இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் இப்போ எனக்கு நல்ல முடிவெடுக்க உதவி செஞ்சிருக்கீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் முழுசாக முடிவு ஒப்படைக்கிறேன். நான் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் ஆமென். ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. சகோதரிகளால் ரொம்ப திடப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. வசனத்தை கேட்டு உற்சாகம் அடைச்சு ஆண்டவர் தனக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றிருக்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்காரு. ரொம்ப தாகமா இருக்கு. வேற போய் டீ குடிப்போமா? இங்க ஒரு பேக்கரி இருக்கு, போலாம். இங்க உட்காந்துக்காம பிரதர் கூட உட்காருங்க கிளம்புங்க. பிரதர் இங்க அடிக்கடி வருவீங்களா? வணக்கம், வரதான் நம்ம அண்ணன் கடை தான்.
இங்கே படுத்துருவோம், நைட்ல இங்கே படுத்துருவோம். சாப்பிட்டு பாருங்க, சமோசா இருக்கும். பிரதர் ஆக்சுவலாக நான் இந்த கடைக்கு புதுசு, எனக்கு இங்கே என்னன்னு தெரியாது, அதனால தான் கேட்குறேன். இங்கே சமோசா அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடலாங்களா? பக்கோடா சூப்பரா போடுவாங்க மாஸ்டர். அப்படிங்களா? பார்த்தாலே தெரியுது. நான் வேணா உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க மாஸ்டர் ஒரு 3 சமோசா போட்டுருங்க. அப்புறம் மாஸ்டர் 4 டீ ஸ்ட்ராங்கா. சரிங்களா? என்ன பைபிள் கையில் வச்சிருக்கீங்க? எப்பவுமே பைபிள்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஆமாம் பிரதர், என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமே இந்த பைபிள்னால தான் நடந்துச்சு. நான் என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன வாழ்க்கை எதுக்கு வாழ்றேன்னே தெரியாமல் தெரிஞ்சப்போ எனக்கு வழிகாட்டுறது இந்த பைபிள் தான். நீங்க கூகுள் மாதிரியா? மச்சான் சும்மா பரவாயில்ல பிரதர், பேசிட்டோம். இல்ல உங்க இதுல ஒருத்தர் டிவில சேனல் மாத்திட்டு இருக்கும்போது நடுவுல விரியன் பாம்பு குட்டிகளே நல்லா சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் அவங்க எல்லாம் உங்க சர்ச்சில் எல்லாத்தையும் நாகப்பாம்பு, கருணை பாம்பு, இந்த பாம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? அது அப்படி இல்லைங்க பிரதர், நமக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு விஷம் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம வெளியில சொல்லும்போது ஒரு விரியன் பாம்புக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை பிரதர். நீங்க நினைக்கிறீங்க நாகப்பாம்பு அந்த மாதிரி இல்லை. நமக்குள்ள இருக்க விஷத்தை அவங்க விரியன் பாம்பு, நமக்குள்ள இருக்க பாவத்தை அவங்க விரியன் பாம்புக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லை பிரதர். நம்மளுக்காக நம்ம செத்ததுக்கு அப்புறம் மோட்சம் ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்கு. நம்ம எங்கே போவோம் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் இல்லை. நரகத்துக்கு போயிட்டோம்னா அது ஃபார் எட்டர்னிட்டி. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா திரும்பி வரவே முடியாது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் பண்ண ஒவ்வொரு பாவமும் உங்கள் உள்ளத்தில் அந்த நரகத்தில் கொண்டு எழுதப்படுவீங்க, அனுபவிப்பீங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்து ரத்த சிந்தி மதிச்சிருக்காரு. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சால்வேஷன் தருவார். அது மூலியமா நீங்கள் பரலோகம் போய் நித்திய காலமாக அவர் கூட செய்யவே பாருங்க. இப்படியாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது தவிர சான்ஸ் கிடைக்க சொல்லுங்க. அதனால உங்களுக்குள்ளேயும் சில பாரங்கள் இருக்கும். நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் ஆண்டவர் தான். நம்ம ஏற்றுக்கோங்க, மனம் திரும்புங்க, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும். சரி போட்டு பிரதர் உங்கள் கான்டாக்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பிரதர், நீங்கள் எல்லாமே இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஒன்று ஏதாச்சும் ஒரு நம்பர் ஃபோன் போகுது. ஓகே, நம்பர் சொல்லுங்கள். 7944126710. சரிங்க பிரதர், நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சரி பிரதர், நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன குழப்பம் நாளைக்கு கேட்குறேன். நூறுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி கண்டிப்பாக தேங்க்யூ. சரி பார்ப்போம். ஏன்டா சும்மா வேறு ஏதோ சொல்லிட்டு இங்கே நம்ம கூட ஒரு பிரதர் காணும். எங்கே போயிட்டீங்க? பால் புஸ்தகம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுறது, நம்மளுக்காக உசிரியை கொடுத்த ஆண்டவரை பற்றி சொல்றது நம்மளுக்கு வைக்கப்படக்கூடாது. அதனால தான் சரி பார்த்து இப்படியாக கூட இருந்த சகோதரனுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டுருச்சு, அவமானம் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டீஃபனுக்கோ இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடையல. கண்டிப்பா சொல்லிடணும்னு சொல்லிட்டாரு. அடுத்த சகோதரனுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொல்லிட்டு பவுல் சொன்னதை அவரும் தைரியமா சொல்றதுக்கு எதுவாயிருச்சு. அதனால அந்த சகோதரனும் உணர்த்தப்பட்டிருக்கிறாருங்க. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்து சுவிசேஷத்தை பரப்புவோம். பிரதர், இதில் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சொல்யூஷன்ஸ் இருக்கும் பிரதர். உங்களுக்கு என்ன குழப்பம்னாலும் இதை படிங்க. சரிங்களா பிரதர்? பிரதர் நீங்கள்
சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீ தான் மதம் மாற்றிட்டா மதம் மாத்தலைங்க சார். கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்படிங்களா சார்? ஒழுங்காக இருக்கணும்னா உதவி சொல்லுவாங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் மதம்லாம் மாற்றலைங்க சார். என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் விஷயத்தில் ஆனால் தெரிஞ்ச வந்து நீ தெரிஞ்சவங்க தான் சொல்லணும், மற்ற யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி சரி சார். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே சொல்லுவாங்க. என்னால் எதுவும் நடக்காது சார், மன்னிச்சிருங்க சார். அவருக்கு போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு பக்கத்திலே ஆண்டவர் தனக்கென்று கொடுத்த அந்த சுவிசேஷத்தின் அறிவாகி ஒளி எங்கும் செல்லணும்னு சொல்லிட்டு அந்த பக்தி வைரத்தோட வெறியோட அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் இப்ப மனதுல ஒரு கலக்கமான சூழ்நிலை வந்துருக்குது அவருக்கு. ஒரு சபையில் உள்ள அக்காங்க கிட்ட போய் கொஞ்சம் பேசலாம், நமக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்ட்டு போறாங்க. அக்கா, இந்த மாதிரி நானும் ஊழியத்தில் இறங்கி இந்த மாதிரி இதெல்லாம் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி மிரட்டிட்டு போனாங்க. அப்படியா? போலீஸ் வந்து மிரட்டுறாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி சுவிசேஷன் சொல்லும் போது கலாய்க்குது. அது கூட பிரச்சனை இல்லைங்க, அதனால ஒரு மாதிரி பயமாக இருக்காங்க. நீ எதுக்குமே பயப்படாத ஸ்டீஃபன். ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைங்களை கண்டிப்பாக பலப்படுத்துவார். நீ அவனோட வசனத்தைப்படி அது மூலமாக ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக பலப்படுத்தி உன்னை அநேக மக்களுக்கு அவரோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உன்னை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார் ஸ்டீஃபன். எதுக்கும் பயப்படாத. நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆண்டவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். பலப்படுத்துவது உங்களை ஜெபம் மட்டும்தான் அக்கா. தேங்க்யூ. இப்படியாக கர்த்தருடைய வேதவசனத்தின் மூலமாக சகோதரிகளும் விசுவாசிகளும் அவரை திடப்படுத்துகிறார்கள், ஜெபத்திலே துணை நிற்கிறார்கள் அவரோடு சேர்ந்து. இப்படியாக அவர் முன் சென்று கொண்டே இருக்கிறார். ஹலோ பிரதர், டீக்கல் மீட் பண்ணணும். ஹலோ பிரதர், கேட்குதுங்களா? கேட்குது பிரதர். சொல்லுங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? பிரதர் மீட் பண்ணாங்களா? எங்கே இருக்கீங்க? பிரதர், நான் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டுங்களா? வீட்டுக்கு வாங்க பிரதர், ஃப்ரீயாக தான் இருக்கோம் பிரதர். சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். நான் இப்போ வரேன் பிரதர். வாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். வாங்க பிரதர், வாங்க, வீட்டில் தான் இருக்கேன். சரி. ஓகே. ஒருத்தன் ட்ராக்லாம் கொடுத்து ஒருத்தர் மாதம் மாற்றிட்டு இருக்கான், ரெண்டு ஜெப்பிய அவனை இன்னைக்கோட எப்படியா முடிச்சிடலாம். எனக்கு அவன் வீட்டுக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அவனை இன்னையோட முடிச்சு விட்றோம். இப்போ எல்லாரும் எல்லாம் கல் பேட்டை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, அவனை முடிச்சிடலாம். பிரதர் வந்துட்டாங்க பிரதர். சரி, தேங்க்யூ பிரதர். பிரதர், அன்னைக்கே நான் உங்ககிட்ட பேசும்போது பெருக்கிறா கூப்பிட்டு சொல்றா. வரனால வரன்னா விட முடியாது. அவருக்காக நான் ஜெபிக்க வந்தேன். என்னால் அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். அவ்வளோதான். அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும் மனமாத்தி மீட்டிங் சரி வருவியா? பிரதர், என்னால் முடிஞ்சது செய்கிறேன் பிரதர். வேற எதுவும் இல்லை பிரதர். முடியாது. அடியே அவன் முடிச்சு விடுங்க எல்லாம் சேர்ந்து. முடிச்சு விடுங்க. தலையடி அவ்வளவுதான். ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. முடிச்சா அவன் அண்ணன் பண்ண மாதிரி கிடையாது. கிறிஸ்துவுக்கென்று ஸ்டீஃபன் எபினேசர் 19 நவம்பர் 2023 கர்த்தருக்கென்று பூமியிலே விதைக்கப்படுகிறார். அந்த விதைக்கப்பட்ட விதை ஒரு சாதாரண விதையாக அல்ல, அது வளர்ந்து 30, 100 அதற்கு அதிகமாக பலன் செய்து போகிறது. அவன் விட்டு சென்ற அந்த பாதையை பின்தொடர அநேகரை ஆண்டவர் ஸ்டீஃபன் எபினேசர் மூலமாக அழைத்து கொண்டு வரப்போகிறார். இப்படியாக அவன் விட்டு சென்ற அந்த பாதையை பின்தொடர்வதற்காக அநேக வாலிபர்கள் உற்சாகத்தோடு
பாரத்தோடு தேவ நடத்துகளோடு ஊழியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அனைவரோடும் இருப்பதாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படியாக நாமும் அவருக்கென்று வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து எந்த விதமான வெட்கமும் இல்லை அவருக்கென்று சாட்சிகளாக இன்றும் என்றும் வாழ்ந்து அவருக்காக நிலைநிற்கும்படியாக அவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தப்படுகிற தேவன் நமக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும்.